நம்முடைய முகம் வந்து பளபளப்பாக, அதே சமயத்துல நல்ல ஈரப்பசையோட வந்து இருக்கிறதுக்கும், முகத்துல சுருக்கங்கள் வந்து வராம தடுக்கிறதுக்கும், நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீர வந்து டெய்லி நம்ம காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தோல் நல்லா வந்து பளபளப்பா இருக்கும். ஸோ இந்த தண்ணீர வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, இரவே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 3யுமே வந்து ஒரு 500 ml தண்ணீர்ல வந்து நம்ம ஊற வச்சிடுறது நல்லது. காலையில அந்த ஜீரகம், வெந்தயம், தனியாவுடைய லைட்டா அத வந்து ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வெதுவெதுப்பா இருக்கும் பொழுதே வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய குடல் வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய முகம் வந்து பளபளப்பா இருக்கும். நிறைய பேருக்கு முகத்துல பருக்கள் உண்டாகிறதுக்கு செரிமான கோளாறுகள் தான் வந்து முதல் காரணமா இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் முகத்துல வந்து பருக்கள் வந்து உண்டாகும். வெந்தயத்துல கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும். கூடுதலா வந்து ஜீரகம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட அளவு வந்து அதிகப்படுத்தும். இதனால செரிமான கோளாறுகளும் வந்து வராம தடுக்கும். கொத்தமல்லி நம்ம உடம்புல வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்ல பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்களுடைய முகம் வந்து பளபளப்பா இருக்கணும், அதே மாதிரி வந்து நல்ல சுருக்கங்கள் இல்லாம இளமையான ஒரு தோற்றத்தோட இருக்கணும் அப்படின்னா நைட்ல இந்த 3 விதைகளையும் வந்து ஊற வச்சுட்டு காலை நேரத்துல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முகம் வந்து பளபளப்பா இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.